யாழ வனப்பகுதியில் 3ஆம் பிரிவின் கல்கோ பகுதியில் விசேட அதிரடிப்படையினர் இன்று அதிகாலை மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் 195 கிலோகிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. விற்பனைக்கு தயாராக வைத்திருந்த கஞ்சா தொகையுடன் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் வன பாதுகாப்பு அதிகாரியும் அடங்குகின்றார். யாழ கல்கோ நுழைவு பகுதியிலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் கஞ்சா செடி மற்றும் வெட்டப்பட்ட கஞ்சா தொகை ஆகியன விற்பனைக்கு கொண்டு செல்வதற்கு தயாராக வைத்திருப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சுற்றுவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கேண்டர் வாகனத்திலிருந்து வெளியில் வந்தவரும் இவ்விடத்தில் இருந்த மற்றவரும் கலவரப்பட்டனர். லைட் அணைக்கப்பட்டது. இவர்கள் ஓட ஆரம்பித்ததும் அவர்களை துரத்தி பிடித்தோம். பிடித்து வந்த பின்னர் கேண்டர் வாகனத்தை பார்த்தபோது 5 கஞ்சா மூடை இருந்தது. 2 லட்சத்திற்கு வாங்கியதாக வாகனத்தில் இருந்த ஒருவர் கூறினார். இதனை அடுத்து தேடி பார்த்தபோது வன பாதுகாப்பு அதிகாரி அலுவலகத்தில் அவர்களின் பை இருந்தது. இதன் பெறுமதி 2 லட்சம் ஆகும். இதனை விட 2 லட்சம் பெறுமதியுடைய 2 கஞ்சா பாசில் இருந்தன. இதன் பின்னர் விசாரணை செய்த போது இன்னும் 5 மூடை கஞ்சா காட்டில் இருப்பது தெரிய வந்தது. இவை இரண்டும் சேர்ந்து 195 கிலோகிராம் ஆகும். இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம் 5 ஏக்கர் கஞ்சா தோட்டம் கண்டுபிடிக்கப்பட்டதாக விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி தெரிவித்துள்ளார். சில நாட்களுக்கு முன்னராக கஞ்சா செடிகள் அறுவடை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கஞ்சா வளர்ப்பு மற்றும் கொண்டு செல்வது தொடர்பில் பாதுகாப்பு பிரிவின் உறுப்பினர்களுக்கு தொடர்பு இருப்பதாக போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னரும் முச்சக்கர வண்டியில் கஞ்சா மூடை எடுத்து செல்லப்பட்டுள்ளது. இதற்கு முன்னரும் பாதுகாப்பு பிரிவினர் வந்து எடுத்து செல்வது தொடர்பில் கதைக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னால் யார் உள்ளார்கள் என்பது தொடர்பில் விளக்கமில்லை.